Guys, welcome to Career Coach Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் எல்லாருக்குமே ஃபெமிலியரான கியா மோட்டார்ஸில் இருந்த ஜாப் அப்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கியா மோட்டார்ஸோட ஓவர்வியூ பார்த்துடலாம். மார்க்கெட்டில் கியா மோட்டார்ஸ் ஒரு காம்படிட்டிவான கார் மேனுஃபேக்சரர். கியாவில் சோனட் ரிலீஸ் பண்ணதுலேருந்து இந்தியா மார்க்கெட்டில் கியா டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏப்ரல் 2017 ஆந்திராவில் உள்ள அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் இவங்க பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. $1 பில்லியன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி 3 lakhs கார் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க 1 இயர்க்கு. இந்த கம்பெனி மோட்டார் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி லிஸ்ட்டில் வரும். கம்பெனியோட ஓவரால் சைஸ் 1000லேருந்து 5000 எம்ப்ளாயீஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் குர்கானில் உள்ள ஹரியானாவில் இருக்குது. கியா மோட்டார்ஸை 1944 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்க ஜாப் அப்டேட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை என்ன ப்ராசஸ், அப்ளை பண்ணுற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோட கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் அப்டேட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்கான ஜாப் அப்டேட். இந்த ஜாப்க்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் சிஏ இல்லைனா சிஎம்ஏ படிச்சிருக்கணும். எம்பிஏ இல்லைனா எம்காம் படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கியா இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஃபேக்ட்ரி, பெனுகொண்டா மண்டல், ஸ்ரீ சத்யசாய் டிஸ்ட்ரிக், ப்ரீவியஸ்லி அனந்தபூர் டிஸ்ட்ரிக், ஆந்திர பிரதேஷ். ஜாப்க்கு இவங்க கொடுத்துருக்க ரெக்கார்டு ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆப்லேயும் அட்வான்ஸ்டு எக்ஸல்லையும் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜும் நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும். இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனியில் மினிமம் 1 இயராச்சும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போது நம்ம இந்த ஜாப்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் சிஏ இல்லைனா சிஎம்ஏ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எம்பிஏ இல்லைனா எம்காம் முடிச்சிருக்கணும். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவங்க கொடுத்துருக்கிறது கார்ப்பரேட் ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸ் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் லோக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐஜிஏபிபி, ஐஎன்டிஏஎஸ், ஐஎஃப்ஆர்எஸ் இதில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வேரியஸ் ஆடிட் ப்ராசஸில் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். எக்ஸாம்பிள் ஸ்டேஷ்னரி ஆடிட், இன்டர்னல் ஆடிட், எஸ்ஓஎக்ஸ் அதே மாதிரி ஆடிட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அக்கௌண்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கூலில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் முன்னாடியே சொன்னது மாதிரி சிஏ, சிஎம்ஏ இல்லைனா எம்பிஏ, எம்காம் படிச்சிருக்கணும். ஜென்ரல் அக்கௌண்டிங்கில் உங்களுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும். க்ளோசிங், ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அக்யூரஸில் ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும். பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ரிப்போர்ட்டிங்கில் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பிஎல் அக்கௌண்ட் ஷெடியூல் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் வேரியஸ் ஆடிட் பண்ணுறதுக்காக. டிஎஸ், ஜிஎஸ்டி அண்ட் அக்கௌண்ட்ஸ் பேயபிளில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. கோடு ஸ்கேன் பண்ண உடனே கியா இந்தியா ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிற ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேஜில் ஸ்டார்ட் நவுங்கிற டேபிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போது இந்த ஃபார்மில் அப்ளைங் ஃபார் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த காலமில் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏஜ் என்னங்கிறத அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ட்ராப் டவுன் பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஇ, பிடெக், டிப்ளமோ எல்லாமே என்ன டிபார்ட்மெண்ட்ங்கிறது வரைக்கும் வரும். இதில் என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் படித்த டொமைன் இதில் இல்லை அப்படின்னா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அதர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலமில் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களோட கரண்ட் கம்பெனி நேம், கரண்ட் டிபார்ட்மெண்ட், கரண்ட் டெசிக்னேஷன் அப்டேட் பண்ணுங்கள். சிடிசி பெர் ஆனம் எத்தனை லேக்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காலமில் உங்களோட எக்ஸ்பெக்டட் சிடிசி எவ்வளோ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். உங்களோட நோட்டீஸ் பீரியட் எத்தனை நாள் அப்படிங்கிறத கீழே உள்ள ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட கரண்ட் லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். உங்களோட நேட்டிவ் லொக்கேஷனும் ஸ்டேட் ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து அப்டேட் பண்ணுங்கள். நியரஸ்ட் லொக்கேஷனுக்கு ரீலொகேட் பண்ண ரெடியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காலமில் இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கீ ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உங்களோட கீ ஸ்கில்ஸை இதில் அப்டேட் பண்ணுங்கள். எல்லா அப்டேஷனும் முடிஞ்சோடனே நீங்கள் சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் இமெயிலுக்கு வரும். ஜாப் ரிலேட்டடாக எண்ட் டு எண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ப்ராப்பராக இதில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட டவுட்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.
ஜாப் அப்டேட் உங்களுக்கு ரிலேட்டடாக இல்லைனாலும் உங்களை சுற்றி உள்ள யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.